மகர ராசியை பொறுத்த வரைக்கும் விட வேண்டியது எது தெரியுமா? கொஞ்சம் சோர்வு. அந்த சோர்வு மட்டும் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா உங்களது வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது. ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு கஷ்டம், துன்பம் அப்படின்னா சோர்ந்து போய் முடங்கி போகிறது தான் மிகப்பெரிய ஒரு மைனஸ் உங்கள்கிட்ட. அது மட்டும் இல்லை, இந்த கடன் நோய் எதிரி ஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்து பல சிக்கல்களை இதுவரைக்கும் கொடுத்து கொண்டு இருந்தார். ஏகப்பட்ட பிரச்சனைகள். சின்ன கடன் இருந்திருக்கும், அதாவது ஒரு 10,000 ரூபாய் வாங்கியிருப்பீங்க, இன்னைக்கு அது 1 லட்ச ரூபாயில போயிட்டு இருக்கும். ஆனால் மறுபடியும் அங்கேயே கடன் வாங்குறது. 1 லட்ச ரூபா வாங்கியிருப்பீங்க, இன்னைக்கு 10 லட்சம் ரூபாயில போய் நிற்கும். கடன் பெருசாகிடுச்சா? அதே போல சும்மா வாய் சண்டை போட்டுக்கிட்டு இருந்திருப்பாங்க, இன்னைக்கு கோர்ட்டு கேஸ் வரைக்கும் போயிருப்பாங்க. அந்த எதிரி பெருசாகிடுச்சா? அதுபோல இது எதுவுமே இல்லை அப்படின்னா சின்ன நோய் மாதிரி தெரிஞ்சிருக்கும், கொஞ்சம் அலட்சியமாக இருந்திருப்பீங்க. ஆனால் 10-15 நாள் உங்களை பெட்டில் படுக்க வச்சிருக்கோம். அப்படிப்பட்ட காலகட்டத்தை அனுபவித்த என் அன்பு மகர ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் இப்போ வந்திருக்கிறது ஒரு சொர்க்கலோகம்